பணி நிரந்தரம், சமவேளைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி நிரந்தரம், சமவேளைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான நேரலை விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைகிறார். வணக்கம் நித்யானந்தன், இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தமிழகம் முழுவதும் தேர்தல் களம் நெருங்கி வருவதன் காரணமாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று திமுக அரசிற்கு எதிராக தொடர்ச்சியாக பல சங்கங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இன்று முதலமைச்சர்கள், நீதிபதிகள் செல்லக்கூடிய இந்த மெரினா காமராஜர் சாலையில் SSTA அமைப்பினர் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து வருகிறது. இதனுடைய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது வேறு எங்கோ ஒரு போராட்ட களம் அல்ல, சென்னை மெரினா காமராஜர் சாலையில் தான் இந்த ஆசிரியர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதி எண் 311, அதாவது சம வேலைக்கு சம ஊதியம், ஒருவர் ஒரு ஆசிரியராக ஒரே நேரத்தில், அதாவது ஒரு நாள் வித்தியாசத்தில் பணிக்கு உள்ளே சென்றால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஊதிய முரண்பாடை களைய வேண்டும் என்பதுதான் இவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அந்த ஊதிய முரண்பாடை களையாமல் இருப்பதன் விளைவாக நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். ஆகவே இது தொடர்பாக பல முறை நாங்கள் கோரிக்கை வைத்தும் அரசு நிறைவேற்றவில்லை. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நாங்கள் போராடும் பொழுதெல்லாம் கைது செய்வதும் தங்களை அடிப்பதும் இழுப்பதுமாகவே காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆகவே தங்களுடைய நியாயமான கோரிக்கையை அழைத்து பேச வேண்டும், அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே அரசு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையை நடத்துவதில் சுணக்கம் காட்டுவதும், பேச்சுவார்த்தையில் சுமூகமான உடன்பாடு எட்டப்படாமல் இழுத்தடிப்பதுமாக தொடர்ந்து நடைபெற்று வருவதன் விளைவு தற்பொழுது இந்த போராட்டத்துடைய விளைவாக இருந்து வருகிறது. அதே நேரத்தில் கைது செய்யும் பட்சத்தில் சென்னையை முழுவதுமாக சுற்றி வலம் வரக்கூடிய ஒரு செயலும் இருந்து வருகிறது என்பதால் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். தற்போது அந்த ஆசிரியர்களிடமே நேரடியாக கேட்கலாம், என்னென்ன பிரச்சனை சாலையில் அமர்ந்து போராட்டக்கூடிய நடத்தல அரசுக்கு என்ன சொல்லுங்க? அரசாணை பெருமறை நாங்க போராட்டம் தொடரும், உயிரே போனாலும் எங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். அரசாணை பெருமறை நாங்க போராட மாட்டோம். புரியுதுங்களா? 16 வருஷமா எங்களுடைய ADMK பீரியட்ல 2009ல 16 வருஷமா என்னுடைய உழைப்பு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் 20,000 ஆசிரியர்கள், அது மட்டும் இல்ல இப்ப வந்த 2,500 பேர் புது போஸ்டிங் கூட இதே பாதிப்போடு தான் போட்டிருக்காங்க. சோ 22,000 பேர் இந்த ஊதிய முறையில் இருக்காங்க. எங்களுடைய ஆசிரியர்களுடைய ஊதியத்தை சுரண்டி எப்படி, இதே உங்க அப்பா இருந்திருந்தா எங்களை நடு ரோட்ல உட்கார வச்சிருப்பாங்களா? அவர் உயிரோடு இருந்திருந்தா எங்களை நடு ரோட்ல உட்கார வச்சிருப்பாங்க. வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா சார்? தேர்தல் அறிக்கை 311ல அவங்க எங்களுக்கு செஞ்சு தரேன்னு வாக்குறுதி, நாங்க அழுதுட்டு கண்ணீரும் கம்பளமா நிக்கிறோம். எங்க கையை பிடிச்சிட்டு, எங்க மாநில பொதுச் செயலாளரோட கையை பிடிச்சிட்டு, நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க செஞ்சு தரோம்னு சொன்னாங்க. இவ்வளவு நாள் ஆச்சு, 4.5 வருஷம் ஆச்சு, உண்மை செய்யல. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதியம் குறைவு. அதுல இப்ப நாங்க வாங்குறது இன்னும் குறைவு. நாங்க டிப்ளமா படிச்சுட்டு, தகுதி தேர்வு எழுதிட்டு, நியமன தேர்வு எழுதிட்டு நாங்க வந்திருக்கிறோம். அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி சாலை போராட்டம் எங்களுக்கு எங்களை பலவீனப்படுத்துறதுக்காக இந்த வேலை செஞ்சாலும் ஆகாது. நாங்க கலைஞரோட மன தைரியத்துல நாங்க வளர்ந்தவங்க ஆசிரியர்கள். அவருக்கு இருக்கிற தைரியம் எங்களுக்கு இருக்கு. நீங்க எங்களுக்கு ஊரையே சுத்தி காட்டுங்க, நீங்க தினமேத்துல கடல்ல கூட போடுங்க. நாங்க கலைஞர் வழியில படகு போட்டு ஏறி வந்து இதே மெரினா பீச்ல கலைஞர் கிட்ட நின்று எங்க உரிமையை கேட்போம். உங்க பையன் எனக்கு செஞ்சு தரல, உங்களை நம்பி நாங்க உங்க பையனுக்கு ஓட்டு போட்டோம், செஞ்சு தரல நாங்க கேட்போம். அரசாணை பிறப்பிக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். நாம் பார்த்திருக்கலாம், இவரெல்லாம் வேறு யாரோ அல்ல, தமிழ்நாட்டுடைய இந்த கல்வி சிஸ்டத்தை சீரமைக்கக்கூடிய பணியும், மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பணியும் மிக முக்கியமாக செய்த ஆசிரியர்கள்.
இந்திய அளவில் கல்வியில் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்றால் இந்த ஆசிரியர்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. இந்த ஆசிரியர்கள் தான் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த காட்சியை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கமல் நமக்காக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒருபுறம் பேருந்துகளை எடுத்து வந்து ஒருபுறம் கைது நடவடிக்கையும் மறுபுறத்தில் தொடர் போராட்டமும் என தொடர்ச்சியாக மெரினா காமராஜர் சாலை என்பது போராட்ட களமாக மாறி இருக்கிறது. ஒருபுறம் கைது நடவடிக்கை, மறுபுறத்தில் போராட்டத்திற்கு வருவோருடைய எண்ணிக்கை என்று தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த ஆசிரியர்கள் கூறுவது அந்த ஊதிய முரண்பாடை களைவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றுதான் ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். இந்திய அளவில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்பொழுது குறைந்த ஊதியத்தில் பணியாற்றக்கூடியது இந்த இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அரசு இந்த பிரச்சனையை அழைத்து பேச வேண்டும். அரசிற்கு இந்த பிரச்சனை தொடர்பான முழு விவரங்கள் தெரியும். அதாவது எங்களுடைய பிரச்சனையை தெரிந்துதான் அரசு தேர்தல் வாக்குறுதி 311 கொடுக்கிறது. ஆகவே அரசிற்கு எங்களுடைய பிரச்சனை தெரிந்தும் ஏன் நிறைவேற்றாமல் இருக்கிறது என்பதுதான் இவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. தற்பொழுது வாகனங்களில் ஏற்றி கைது செய்யக்கூடிய அந்த காட்சியிலே தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் அவர்கள் இந்த கைது நடவடிக்கைகள் ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறத்தில் கைது செய்யக்கூடியவர்களை எங்கு அழைத்து செல்கிறது காவல்துறை என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. கைது செய்யக்கூடிய இந்த ஆசிரியர்களை தொடர்ச்சியாக எங்கு அழைத்து செல்கிறார்கள்? அதாவது ஒரு திருமண மண்டபத்திலோ அல்லது வேற எங்கேயோ அடைக்க வேண்டும். ஆனால் சென்னை முழுவதும் சுற்றி காண்பிப்பதும் அதே போல 4 ஒரு 5 மணி நேரம் பேருந்திலேயே வைத்து அலைக்கழிப்பதுமாக காவல்துறை இருக்கிறார்கள் என்பதுதான் அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாகவும் இருந்து வருகிறது. ஆகவே ஒருபுறம் கைது, ஒருபுறம் போராட்டம் என்று சென்னை முழுவதுமாகவே போராட்டம் இடைநிலை ஆசிரியர் நம்முடைய பேசுவதற்காக தொடர்ச்சியாக நிர்வாகிகள் கைது நடவடிக்கை இருந்தாலும் தொடர்ச்சியாக கைதுக்கு பின்னால் என்ன செய்யப்படுகிறது? அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதே நேரத்தில் பேச்சுவார்த்தையில் என்ன தீர்வு அடையப் போகிறார்கள் என்பதுதான் இது வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கை. அரசு என்ன சொல்ல விரும்புறீங்க? சிலருக்கு வந்து 8370 ரூபாய் அடிப்படை ஊதியம். ஆனால் எங்களுக்கு ஜூன் 2009 பிறகு நியமிக்கப்பட்ட எங்களுக்கு அடிப்படை ஊதியமாக 5200 வழங்கப்படுகிறது. இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இவ்வளவு குறைவாக ஊதியம் வழங்கப்படவில்லை. சமூக நீதியின் தொட்டில் நம் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஊதியம் குறைவாக வழங்கப்படுவது எங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடந்த 2020 தேர்தல் வாக்குறுதியை 311 நிறைவேற்றுமாறு நாங்கள் பணிவோடும் உரிமையோடும் கேட்கின்றோம். நிச்சயமாக நிறைவேற்றும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது. எங்களை அலைக்கழிப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். கிராமப்புற மாணவர்களை முன்னேற்றக்கூடிய எங்களுக்கு இந்த மாதிரியான அடக்குமுறைகள் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாதிக்காம தான் நாங்க விடுமுறை நாட்கள்ல தான் நாங்க வந்து இது போராட்டமே பண்றோம். ஆனா எங்களை வந்து இந்த அடக்குமுறை கையாளுறது எங்களுக்கு மிகவும் வேதனைக்குரியதா இருக்குது. ஒரு ரொம்ப அடக்குமுறையை கையாளுறாங்க சார். இது எங்க உரிமை. நாங்க எங்க உரிமையை தான் கேட்கிறோம். நாங்க இழந்ததை தான் கேட்கிறோமே தவிர நாங்க அதிகப்படியா யாரும் கேட்கல. எங்களோட பணி, எங்களோட பதவி, எங்களோட படிப்பு இருக்க மத்த ஆசிரியர்களுக்கு என்ன கொடுக்கறாங்களோ அதைத்தான் கேட்கிறோமே தவிர அதிகப்படியா நாங்க கேட்கல. எங்களுடைய உழைத்து தான் நாங்க கேட்கிறோம். அதிகப்படியா நாங்க கேட்கல. இது எங்களுடைய சமத்துவம், சமூக நீதி அரசு எங்களுக்கு கொடுக்கும்னு அகிம்சை முறையில தான் இங்க வந்து கேட்கிறோமே தவிர நாங்க வந்து வேற எந்த பார்த்திருக்கலாம். தற்போது இந்த பகுதியில் ஆசிரியர்கள் மயங்கி விழுவதும் ஆசிரியர்களுடைய உடல்நிலை சோர்வுற்று காணப்படுவதுமாக தற்போது இந்த பகுதியில் இருக்கிறது. ஒரு ஆசிரியர் போராட்ட களத்தில் மயங்கி விழுந்திருக்கக்கூடிய காட்சியும் மற்றவர்கள் அவர்களுக்கு நிலை என்பது தொடர்ந்து இப்படியாகவே காணப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனையை அரசு தீர்க்காத வரை தொடர்ந்து அவர்களுடைய போராட்டம் தொடரும் என்று ஒருபுறம் அவர்கள் கூறுவதும், ஆசிரியர்களுடைய பிரச்சனையை அரசு தீர்க்காத வரை தொடர்ந்து அவர்களுடைய போராட்டம் தொடரும் என்று ஒருபுறம் அவர்கள் மற்றவர்களும் அரசியல் இருவருக்கும், அதாவது ஒரே தட்டில் சாப்பிடுவர்களுக்கு வெவ்வேறு விதமாக உணவளிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு பள்ளியில் தான் பணியாற்றுகிறோம், அவருக்கு கூடுதலாக இருக்கிறது, தனக்கு குறைவாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே அரசு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதி குறைவாக இருக்கிறது என்பதுதான் இதனுடைய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே அரசு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் தினம் தினம் போராடுகிறோம், ஆனால் அரசு அழைத்து பேசுவதில் முறையாக இல்லை, எங்களுடைய கோரிக்கையை தொடர்பாக முறையாக அழைத்து பேசவில்லை என்பதுதான் அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. தற்பொழுது இந்த போராட்ட களத்திற்கு வந்த ஒரு ஆசிரியர் மயங்கி விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சியும், மற்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கு முதலுதவி செய்வதும், ஒரு காவல்துறை பெண் காவல்துறை ஊழியர் ஒருவர் அவருக்கான அந்த முதலுதவி செய்ய
உடல் உபாதைகள் ஏற்படுவதும் உடல் உபாதைகளை கழிக்க முடியாமல் பேருந்துகளில் அலைக்கழிப்பதுமாகவே சென்னை மாநகர காவல்துறையினர் தங்களை வைத்திருக்கிறார்கள். அழைக்க முடியாமல் பேருந்துகளில் அலைக்கழிப்பதுமாகவே சென்னை மாநகர காவல்துறையினர் தங்களை வைத்து தீர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் அதாவது தமிழ்நாட்டில் அவர்களுடைய உரிமையை ஒருபுறம் கோரி அவர்கள் போராட்டம் நடத்தினாலும் நித்யானந்தன் தொடர்பான விரிவான கள நிலவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.